தலாட் யோவான் 14 அதிகாரம் 11 நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. யாரை பற்றி கூறப்பட்டிருக்குன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறப்பட்டிருக்கு. சரிங்களா? இயேசுவானவர் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? அப்போ இது என்ன காரியம்னா, பிதா என் கூட இருக்கிறத நீங்கள் நம்புங்க, அப்படி இல்லைனாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கன்னு சொல்கிறாரு. சரிங்களா? நம்ம கூட சொல்லலாம், அநேக காரியம் நம்ம பார்க்குறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் நம்ம ஒவ்வொரு காரியமும் பண்ணும்போது நம்மளுடைய கிரியைகள் எப்படி வெளிப்படுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுதா, இல்லை நம்மளுடைய சுயம் மாம்சம் கிரியைகள் வெளிப்படுதாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கன்னு சொல்கிறாரு. சரிங்களா? அநேக கொஸ்டினை இந்த தோமா கேட்பார். தோமா கேட்பார், பிலிப்பு கேட்பார், வரிசையாக ஒவ்வொருத்தராக கேட்பாங்க கொஸ்டின்ஸ். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்க. அப்போது உங்களை நம்ப முடியுமா? அவர் ஸ்ட்ராங்காக அவரால் சொல்ல முடியுது, என்னை நம்புங்க, என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் 100% மனுஷனாகவும் வாழ்ந்தார், 100% கடவுளாகவும் வாழ்ந்தவர். அப்படி தானே? அவரால் அதை சொல்ல முடியுது ஸ்ட்ராங்காக, என்னை என் கிரியைகள் நிமித்தமாவது என்னை நம்புங்கன்னு. நம்மளால் சொல்ல முடியும்னா, நான் கிறிஸ்தவள், நான் கிறிஸ்துவை உடையவள், நான் கிறிஸ்துவோட சீசன் அப்படி சொல்லும்போது அவருடைய கிரியைகளின் நிமித்தமாவது நம்மளை நம்புவாங்களா? மற்றவங்க நம்மளை நம்புவாங்களா? சர்டிஃபிகேட்டில் கிறிஸ்டியன் சொல்லி இருக்கிறத விட நம்முடைய கிரியைகளினால் பேர் கிறிஸ்தவ பேர் அப்படி இல்லாமல் நம்மளுடைய கிரியைகளின் நிமித்தமாக இயேசுவை பார்க்குறாங்களா, அதை குறித்து நம்புவாங்களா? இயேசு நம்மோடு கூட இருக்கிறான்னு சொல்லி நம்புவாங்களா? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். என்னை நம்புங்கன்னு அவர் சொல்கிறாரு. அவர் அவ்வளோ தூரம் நல்லவராக வாழ்ந்தே அவரை நம்பலை யாருமே. அதான் என்னை நம்புங்க, என் கிரிகள் நிமித்தமாக என்னை நம்புங்கங்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு போகணும். அதே போல் ஆண்டவர் நிறைய கிரியைகள் உங்களுக்கு பண்ணியிருப்பார். இந்த காரியம் இவரால் தான் நடந்திருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு அந்த நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனால் இது இவர் பண்ணலை, இது இவங்க தான் தந்தாங்க, அவங்க தான் தந்தாங்க அப்படி சொல்லுவோம். ஆனால் மற்றவர்களை ஏவி அவர் கொடுப்பார். அநேக காரியத்தை சுகத்தை கூட சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்திருப்பீங்க, அவர் தான் தந்தாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் அவர் இல்லை, ஒரு கடின இருதயம் இருக்கும். அதான் ஆண்டவர் அதை மாச்சுங்கன்னு சொல்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.